ஏன்டா இந்த படத்தில் நடிச்சிட்டோன்னு நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சொன்ன நடிகர்கள் யார் யார், ஏன் அது சொன்னாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னா அனுபமா அவர்கள் தான். அனுபமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தில்லு ஸ்கொயர்ன்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் இவங்க மேலே எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் இவங்க ரொம்ப கிளாமராக நிறைய கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி படத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. செகண்டாக பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னா கமலஹாசன் அவர்கள் தான். கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. பட் கமல் சார் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் அந்த அளவுக்கு பிடிக்காம தான் பண்ணேன். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கமல் சாரே சொல்லியிருப்பாரு. தேர்டா பார்க்க போற ஆக்டர் யாருன்னா பாலகிருஷ்ணா அவர்கள் தான். பாலகிருஷ்ணா அவர்கள் ஒக்க மகுடுன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. நம்மளோட இந்தியன் படத்தை அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒக்க மகுடுன்னு இவங்க ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எக்கச்சக்கமான கிளாமர் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய டிசாஸ்டராக வந்து பார்த்தா தெலுங்கு சினிமாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா அவர்கள் இனிமேல் இந்த மாதிரி ஓவராக கிளாமராக இருக்க படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு பாலகிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் அவர் திருந்தாமல் அதுக்கு அடுத்த படத்துலேயும் அதே தான் பண்ணியிருந்தாரு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.